உண்மையா நீங்க தெய்வத்தை நெருங்கணும். இந்த சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வருவதோடு மாத்திரம் இல்ல, எப்பொழுதுமே ஆண்டவரோட ஒரு கிறிஸ்தவனுக்கு தொடர்பு இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனுக்கு தொடர்பு யாரோட இருக்கணும்? தேவனோடு தான் இருக்கணும் எப்பொழுதுமே. அதாவது இப்படி சொல்லுவேன், ஜெபத்துல இடைவேளை இருக்கலாம், ஆனா இடைவெளி இருக்கக்கூடாது. எப்படி? சொல்லுங்க, ஜெபத்துல என்ன இருக்கலாம்? இடைவேளை இருக்கலாம், ஆனா இடைவெளி இருக்கக்கூடாது. ஆமே. ஒரு நாளைக்கு 3 தரம் நான் உம்மை துதிப்பேன் அப்படிங்கிறார். அப்படின்னா அதுக்கு ஒரு சமூகத்துல டைம் ஒதுக்கி ஆண்டவரை தேடுறது. எவ்வளவு நேரம் தேடுறாரோ, எவ்வளவு நேரம் துதிக்கிறாரோ தெரியல. ஆனா 3 வேளை நான் ஒரு நாளைக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். தானியேலை குறித்து சொல்லுது, தான் முன் செய்து வந்தபடியே அவன் காலை, மதியம், சாயங்காலம் அப்படின்னா 3 நேரமும் தொடர்ந்து வழக்கமான ஜெப நேரம் இருந்தது. ஆனா அது மாத்திரம் இல்ல, அவர் ஜெபத்தை விட்டு, பர்சனல் பிரேயரை விட்டு அவர் எழுந்தாலும் எப்பொழுதுமே தேவனோடு கூட சிந்தையில தரித்து இருக்கிற ஒரு அனுபவம். இது எப்பொழுதுமே நம்ம லைஃப்ல இருக்கணும். ஒவ்வொரு நிமிடமும் நம்ம சிந்தை ஆண்டவரோடு கூட கனெக்ட்ல இருக்கணும். அப்படி கனெக்ட்ல இருக்குமானா நம்ம லைன்ல வேற யாரும் கிராஸ் ஆகவே முடியாது. இங்க பாருங்க, அது உண்மை. நம்ம வாழ்க்கையில, நம்ம சிந்தையில வேற யாரும் கிராஸ் பண்ணவே முடியவே முடியாது.